இங்க ஒருத்தன் ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்ததும் அவளோட அழகுல மயங்கி அவ பக்கத்துல வந்து இந்த சீட்டுக்கு யாராவது வர்றாங்களான்னு கேக்குறான். அவனோட இன்டென்ஷனை புரிஞ்சுட்டு சீட்ல ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்திட்டு இதுல நீங்க வேணும்னா உட்காரலாம்னு சொல்றான். அவளோட அழகுக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசு இல்லைன்னு அவனும் அந்த நனைஞ்ச சீட்லயே உட்காந்துடுறான். அப்போ வெயிட்டர் அங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறான். ஆனா அவன் பெருந்தன்மையா இல்ல நான் தான் தெரியாம தண்ணியை கொட்டிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 2 காஃபியும் ஆர்டர் பண்றான். அதை பார்த்து சிரிச்சிட்டு உடனே ஒரு பேப்பர்ல அவளோட நம்பரை எழுதி கொடுக்கறான். அவன் ஹாப்பியான அடுத்த செகண்டே அவ வீல் சேர்ல வர்றத பார்த்து ஷாக் ஆயிடுறான். டுமாரோ காஃபிக்கு இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறான். ஆனா அவ டிசபிள்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அந்த பேப்பரை அங்கேயே கீழே போட்டுட்டு போயிடுறான். ஒரு வாரம் கழிச்சு அவனுக்கு ஒரு பெரிய பில்லியனர் வீட்டுல டிரைவர் ஒர்க்கு கிடைக்குது. வீட்டோட ஓனர் டெய்லி என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போயிட்டு வரணும், இதுதான் உன்னோட ஒர்க்குன்னு சொல்லிடுறாரு. அவனும் ஓகே சொல்லிடுறான். அப்போ அவரோட பொண்ணை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுறான். ஏன்னா 1 வீக் முன்னாடி டிசபிள்டு ரீசனுக்காக அந்த பொண்ணை தான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஆனா அந்த பொண்ணு அவனை பார்த்ததும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். அவன் இப்போ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். கார்ல போறப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி கால் பண்ணணும்னு நினைச்சேன்னு அவ கூட பேச ட்ரை பண்றான். ஆனா நான் உங்ககிட்ட கொடுத்தது ஃபேக் நம்பர் தான், இந்த மாதிரி பசங்க கிட்ட நான் எப்பவும் என்னோட ஒரிஜினல் நம்பரை கொடுக்கறது இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டதும் அவனுக்கு உச்சக்கட்ட அவமானமா போயிருது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் அவன் அவளை வீல் சேர்ல இருக்க வைக்க ஹெல்ப் பண்றான். ஆனா அவ வேண்டாம்னு சொல்லிடுறான். ஹாஸ்பிட்டல்ல விட்டு வந்ததும் அவளுக்காக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருப்பான். அதை பார்த்து அவ இதுவரைக்கும் யாரும் இப்படி என்ன ஜெனியூனா கேர் பண்ணது இல்லைன்னு மனசுக்குள்ள ஆச்சரியப்படுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஓனரோட ஆக்வர்டான பையன் அவளை பொண்ணு பார்க்க வந்திருப்பான். ஆனா அவளுக்கு அவனை பிடிச்சிருக்காது. அந்த டைம்ல புது டிரைவர் அவளை ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்ல வர்றான். அவ வேணும்னே அந்த டிரைவரை ஹேட் பண்றதுக்காக எனக்கு மாப்பிள்ள ஓகேன்னு சொல்லிடுறான். கார்ல அவங்க ஏறினதும் நீங்க எப்படி அந்த ஆக்வர்டான மாப்பிள்ளைக்கு ஓகே சொன்னீங்கன்னு கேக்குறான். பதிலுக்கு அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் மீட் பண்றாங்க. அப்போ அந்த ஆக்வர்டு மாப்பிள்ள அங்க இருந்து போனதும் சடனா அந்த டிரைவர் அவ பக்கத்துல வந்துடுறான். அவ ஃபர்ஸ்ட் நடந்தது மாதிரியே அந்த சீட்ல மறுபடியும் தண்ணியை ஊத்துறான். அவனும் இதுல உட்காரலாமான்னு கேட்டுட்டு அதே மாதிரி திரும்பவும் அந்த நனைஞ்ச சீட்லயே உட்கார்றான். அவங்க 2 பேரும் திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் அவகிட்ட காஃபி குடிக்க போலாமான்னு கேக்குறான். அவளும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ அந்த ஆக்வர்டு மாப்பிள்ள அங்க வந்து அவகிட்ட எங்க போறேன்னு கேக்குறான். பதிலுக்கு நான் மகிழ்ச்சியான இடத்தை தேடி போறேன்னு சொல்லிடுறான்.